இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈரம் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2009 செப்டம்பர் 9 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து வெங்கடாச்சலம், மியூசிக் டைரக்டர் வந்துட்டு தமன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தியை தழுவி தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்தில் ஆதி, சிந்து, அப்புறம் சரண்யா மோகன் இவங்க எல்லாரும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் ஸ்டார்டிங்கில் வந்து லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் காலேஜில் ஒரே பஸ்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும், அமைதியான பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரப்போஸ் பண்ணுவார். இவங்களுக்கு வந்து பிடிக்காது. இவங்க வந்து இவங்க அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எப்படின்னா பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா மட்டும்தான் வளர்த்துட்டு வருவார். அப்போ தன்னோட அப்பா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, இந்த மாதிரி லவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணால் அவர் வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஓயாமல் அடிக்கடி பார்க்க பேச இருக்கவும் இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணிட்டு அப்படியே நார்மலாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க அப்பா கிட்ட போய் இவர் வந்து பேசுவார். கல்யாண பேசலாம் எடுக்கும்போது போய் பேசுவார். இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக போலீஸ் ஆயிடுவேன், உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இருக்காது. இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். கடைசியில் இந்த பொண்ணையுமே கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவார். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் 2 பேர் இருப்பாங்க. சென்னைக்கு போயிடுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கத்தில், இப்போ கல்யாணம் பண்ணி போகிறது வந்து சென்னையில் போய் இருப்பாங்க. நல்லா தான் இவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த நந்தாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா சும்மா அவர்கிட்ட வந்துட்டு நல்லா தாண்டா லவ் பண்ணுறாளுக, கண்டவனே லவ் பண்ணிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணோன்னு நல்லவளுக்கு மாதிரி நம்மள்ட்ட வந்து இருந்துடுறாளுக வைக்கிறாளுகன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு அவரை போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இவளும் யாரையா லவ் பண்ணியிருப்பாளோ, நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாளோ, அந்த மாதிரிலாம் அவர் வந்து தோணும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்ஸில் உள்ளதில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுவாள். என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்து வர சொல்கிறது, மற்ற நேரத்துலலாம் நார்மலாக நல்ல பொண்ணு மாதிரி இருந்துக்கிடுவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வரும்போது ஃபுல்லாக செப்பலை வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டில் கலட்டி போட்டால் அவங்களுக்கு டவுட் வரும்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாசல்லே கழட்டி போட்டு போயிடுறது. அதாவது ஹீரோயினோடைய ஃப்ளாட்லேயே கழட்டி போட்டு இந்த பையன் பாட்டில் போயிடுவான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃப்ளாட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாக டெய்லி இந்த பையன் வந்து இவள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து இருப்பாங்க. ஒரு கெட்ட இதில் இவளை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தில் வந்து இருப்பாங்க. இவர் ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டவுட் வேறு வந்துருச்சு இல்லையா. அப்போ வந்துட்டு கேட்பாரு, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் வச்சேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து அவளோட வாயிலேருந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஆமாங்க நானும் ஒருத்தர் லவ் பண்ணேன் வச்சேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இதில் என்ன ஆயிரும்னா பக்கத்தில் உள்ளவங்க வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட யாரோ ஒருத்தன் வந்துட்டு போகிறானோன்னா உடனே இவரோட இது என்னன்னா அப்போ உன்னை லவ் பண்ண வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கான், அப்போ வந்து நீ என்னை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அவளை வந்து கொல்லணும்னு சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு பாத்டப்பில் தண்ணியை ஃபுல்லாக ரெப்பி இந்த பொண்ணை போட்டு உள்ளே வச்சு அமுக்குன்னு அமுக்கி கொன்றுவார். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்ததுனால அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாது. அப்போ தன்னோட ஹஸ்பண்டை வந்து பழி வாங்கணும். இன்னொன்று பக்கத்தில் யாரெல்லாம் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தன்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும், அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இறந்த பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வருவாங்க ஆவியான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தண்ணியில் வச்சு அமுக்குனதுனால தண்ணி எங்கெல்லாம் லீக் ஆகுதோ, ஒரு கிளாஸில் தண்ணி இருந்தாலும் சரி, யாருக்காவது கண்ணீர் வந்தாலும் சரி, டேப்பில் தண்ணி ஓடினாலும் சரி, அந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த படத்தோட பேர் ஈரம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. வந்து அந்த ஃப்ளாட்டில் உள்ள நிறைய பேர் இவங்களை யாரெல்லாம் தப்பு சொன்னாங்களோ எல்லாரையுமே வந்து கொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்துட்டு போலீஸ் ஆயிடுவார் ஹீரோ வந்துட்டு. அப்போ போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய இதுக்கே போகும். அப்போ இந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு சொன்ன ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அவர், தன்னோட லவர் இல்லையா. அப்போ அந்த கேஸ் எடுத்து இது பண்ணுவார். ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியே இறந்து போகிறாங்க, தண்ணி வந்துடுது இல்லைன்னா கரண்ட் அடிச்சிருது, இந்த மாதிரி தான் இறந்து போகிறாங்கன்னு அவர் வந்து இது பண்ண ஆரம்பிப்பார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியாக இருக்கிறவங்க தான் சரண்யா மோகன். சரண்யா மோகனுக்கு ஒரு தடவை இவங்க வந்து ஆவியாக அவங்களுடைய உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இது பண்ணி கடைசியில் அந்த அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தண்டனையும் வாங்கி கொடுப்பாரு. அதோட இந்த படமும் முடிச்சிருப்பாங்க.